வணக்கம் மக்களே, இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். ரமலான் ஒரு சிறந்த பண்டிகை. ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, அவங்க பாஸ்டிங் இருந்து இறை சிந்தனையோடு எப்பொழுதும் இறை சிந்தனையோடு இருக்கிறாங்க. அந்த பாஸ்டிங் வாழ்க்கை ஃபுல்லாக இருந்தாங்க வச்சிங்களேன், அதில் பாதி இருந்தால் கூட போதும். நல்ல ஆரோக்கியமாக ஃபிட்டாக இருக்கலாம், நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம். அந்த பாஸ்டிங் எதுக்கு இருக்கிறாங்கன்னா, இல்லாதப்பட்டவங்க ஏழைகள் பசியால் கஷ்டப்படுறாங்களே, அந்த ஃபீலிங்கை உணர்றதுக்காக அந்த பாஸ்டிங் இருக்கிறாங்க. எப்பொழுதும் இறை சிந்தனையோடு இருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடித்த பண்டிகை ரமலான். நான் சில வரிகள் சொல்கிறேன், என்னை தவற எதை நினச்சிக்க வேணாம். நீயே உனக்கு சொந்தமில்லை, எதற்கிந்த ஆர்ப்பாட்டம், எதற்கிந்த ஆடம்பரம், பெற்றோர் வைத்த பெயரும் பிணமென்று மாறுது, விரும்பி அணிந்த துணியும் கந்தல் என்று ஆகுது, பாடுபட்டு சேர்த்த சொத்து வாரிசிடம் சேருது, கூடி வாழ்ந்த மனைவி கூடவே சாகுது, ஓடி ஆடி உழைத்த உடம்பு உயிரை விட்டு கிடக்குது, உயிர் கொடுப்பேன் என்றதெல்லாம் ஊமையாய் நிற்குது, சொந்தமென்று சொல்வதெல்லாம் உனக்கு சொந்தமில்லை, அவன் ஒருவனே சொந்தம், அவனே இறைவன். நீ இருக்கும் வரை நீ இருந்த இந்த உலகில் அவன் தந்த உடம்பில் சொந்தம் என்பதேதடா. நீ இருக்கும் வரை இறை சிந்தனையோடு மற்றவருக்கு அன்பும் உதவியும் செய்துவிட்டு போடா. நன்றி, வணக்கம்.